மிக்ஸி, ஜூஸ் போட்டுக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம். சரியா? வந்து மிக்ஸி. இதான் மிக்ஸி பிடிச்சிக்கோ. வச்சுக்கோ. மிக்ஸி கேட்டேன், ஃபுல்லாக வந்து உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். சரியா? நீ பத்திரமா வச்சுக்கணும். ரைட். எனக்கு அரைக்க முடியலை, அம்மியெல்லாம் அரைக்க முடியலை. முன்னால் அரைச்சிக்கிட்டேன், இப்போ கீழே விழுந்துட்டேன். இப்போவும் தாத்தாவும் இறந்து போச்சு. அதனால என்னால் முடியலை. எனக்கு வாங்கி தாங்க, எப்படியாட்டும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் சரி நான் வாங்கி தரேன். எனக்கு முடியாது. அவளுக்கு கெதி இல்லாமல் இருக்கா, மக ஆறு முடிவு கெதி இல்லாமல் இருக்கா. அவளுக்கு அரைச்சி கொடுக்கணுன்னா, சூசு போட்டு கொடுக்கணுன்னா என்னால் ஒன்றுமே செய்யல. பக்கத்து வீட்டு பிள்ளை தான் எவ்வளோ நாள் தந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் எவ்வளோ நாளைக்கு அவள்கிட்டே வாங்க முடியும் அப்படின்ட்டு நான் கேட்டேன். கேட்டாக்கில் சரி வாங்கி தந்துட்டாங்க. இனிமேல் எனக்கு ஆண்டவரேன்னா அவளுக்கு அரைச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு கவலை இல்லை. நானே போட்டு ஒரு பழமோ 2 பழமோ போட்டுனாலும் அரைச்சி கொடுத்துருவேன். அவளுக்கு வந்து இருமல் இப்போ 1 மாதம் ஏன் 2 மாதம் கிட்டே இருக்குது. ஆனால் இருக்குன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஆப்பிள் ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸு, அப்புறம் ஆரஞ்சில் வந்து அப்படி 3 விதமான ஜூஸு கொடுக்கலாமா. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நன்றி தான், எல்லாத்துக்கும் நன்றி. சத்யசாருக்கும் நன்றி. நேற்று வந்துட்டு நான் வாங்கி தரேன்பாடின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் வாங்கி என் கையில் தந்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு தந்துட்டாவா. ரொம்ப 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 நன்றி.